அதுக்குள்ள நேரம் போறது தெரியாது. நீங்க தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மெலப்புலத்தோட நினைச்சீங்கன்னா ஜெபம் வந்து உங்களுக்கு டியூட்டியா இருக்கு. நீங்க நிறைய ஜெபம் பண்றீங்க, அதனால அவருடைய சீசர்கள் அறிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அதனால சீசர்கள் அறிஞ்சுக்க மாட்டாங்க. அவருடைய சீசர்கள் அவரை ஃபாலோ பண்றன்னு எப்ப அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுனால. அவனுடைய கஷ்டத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பை உங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு அர்த்தம். இதனால எனக்கு என்ன லாபம் பார்க்காம அவனுக்கு என்ன லாபம் பாருங்க. கர்த்தர் உங்களை கணக்குல வச்சு பார்ப்பாங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக உறவா மதமான்னு பேசி வந்தோம். நம்ம அறிய வேண்டிய மிக அடிப்படையான சத்தியம் இது. தேவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு புதிய மதத்தை உருவாக்குவதற்காக அல்ல, தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காமிப்பதற்காக அனுப்பினார். அது மட்டுமல்ல, தேவனோடு இருக்க அந்த உறவை திரும்பி புதுப்பிப்பதற்காக அனுப்பினார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் சொன்னார். பிதாவை வெளிப்படுத்துகிறவர்களாய், பிதாவை நீங்கள் சாதாரண வெளிப்படுத்த முடியாது. பிதாவோடு ஒரு உறவு இருக்கிறது, பிதாவோடு ஒரு பூரணமான ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் நீங்கள் அவரை வெளிப்படுத்த முடியும். யாரோடு நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கிறதோ, யாரோடு நம்ம நெருக்கமாக பழகிறோமோ அவர்களுடைய குணாதிசயங்களை நம் பூமியில் நாம் வெளிப்படுத்துவோம். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது பரிசேயர்கள் மேலே ரொம்ப கோபமாக பேசுகிறார். பரிசேயர்களை அதிகமாக கடிந்து கொள்ளுகிறார். ஐயோ ஐயோ ஐயோன்னு அவர்களை பார்த்து பலதரப்பட்ட சாப வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏன் பரிசேயர்கள் மேலே ஒரு கோபமானு கேட்டோம்னா, கோபம் கிடையாது. பரிசேயர்கள் தங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு நல்ல உறவு இருக்கிறதாக சொன்னார்கள். நாங்கள் தான் ஆவிக்குரிய இதில் ஒரு உச்சத்தில் இருக்கிறோம், நீங்கள் தேவனை அணுக வேண்டும் என்றால் எங்களை அணுகணும், அப்படி தான் அவங்க வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனை காமித்த விதம், தேவன் எப்படி இருந்தாரோ அப்படி காமிக்கலை, தேவனை தவறான விதத்தில் காமித்தார்கள். அதனால தான் அவர்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருந்தார். இயேசு சொன்னார், நீங்களும் தேவனிடத்தில் சேரலை, மற்றவர்களையும் சேர விடலைன்னு சொன்னார். இந்த பூமியில் வாழுகிறோம். நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த உலகத்தில் ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு வேலைன்னா பிரசங்கியார் வேலை தான். மற்ற நீங்கள் வியாபாரம் பார்க்குறீங்க, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அது இன்னொன்று முக்கியம், இந்த வேலைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு என்றைக்குமே ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. இப்போது ஐடியில் இருக்கவங்களுக்குலாம் ஜாப் செக்யூரிட்டி இல்லை. அன்றைக்கெலாம் ஒரு தம்பி சென்னையில் வேலை பார்க்குறாரு, ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு. மாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, சீக்கிரமாக ஊர் பக்கம் கொஞ்சம் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் காடு வாங்கி வைங்க, சீக்கிரமாக வேலையை விட்டு துரத்திடுவாங்க, விவசாய வேலைக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி வரும்பொழுது ஏஐ செய்ய முடியாத ஒரு வேலைன்னா பிரசங்கம் மட்டும் ஏஐ செய்ய முடியாது. அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணி மக்களுடைய இருதயங்களை பார்த்து ஃபீட்பேக் எடுத்து பேச முடியாது. தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய நோக்கத்தை உள்வாங்கி ஏஐ பேச முடியாது. ஊழியம் நிரந்தரமானது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும், ஒரு வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா கூட கர்த்தரோட இருக்க உறவில் உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. அந்த வேலையில் தான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் தேவனோடு இணைந்து வாழணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக அந்த பூமியில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். அதான் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய நோக்கம். அது எப்படி ஒரு பலனுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும், கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ முடியும் என்றால் தேவனுடைய உறவின் மூலமாக தான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அவருடைய கனிகளை கொடுக்கலாம். நானே செடி, நீங்கள் கொடிகள்னாரு. என்னோடு நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாதுன்னாரு. கனி நம்முடைய கனி இல்லை, அந்த கேரக்டர், சுபாவம், தன்மைகள் அனைத்தும் தேவனுடைய குணாதிசயம். எப்படியே இருந்திருப்பான், பொல்லாத மனிதனாக இருந்திருப்பான், உலகம் புறக்கணிக்கக்கூடிய மனிதனாக இருந்திருப்பான். தேவனோட நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியத்தில் ரொம்ப நாள் வாழ்கிறான்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை பிரதிபலிப்பான். ரட்சிக்கப்பட்ட மறுநாளே மறு வருஷமே அப்படியே பிரதிபலிக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோட பழக 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 பழக, அந்த தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, பூவோட சேர்ந்த நாறு மணக்குங்கிற மாதிரி, அவரோட எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக பழகிறோமோ அவருடைய நற்குணம், அந்த நல் வாசனை இந்த பூமியில் வீச ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். தேவனை கனப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் சத்தியம் முக்கியம்.
இதை பற்றி பேசும்போது கடந்த 2 வாரமாக ஒரு காரியம் பேசணும். உறவில் ரொம்ப முக்கியமானது சத்தியம், வார்த்தை. மதத்தில் ரொம்ப முக்கியமானது பாரம்பரியம், ட்ரெடிஷன். காலகாலமாக நாங்கள் இப்படி தான் செஞ்சுட்டு வரோம்பாங்க. பாரம்பரியம் நல்லது தான். அதாவது பாரம்பரியத்தினுடைய நோக்கம் நிறைவேறிச்சுன்னா நல்லது. ஆராதனை இப்படி இருக்கணும், அது தேவனுக்கு நேரம் அவங்களை கொண்டு போயிடுச்சுன்னா நல்லது. ஏதாவது எந்த நோக்கத்திற்காக ஒரு 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 ரிச்சுவல் கொடுக்கப்பட்டதோ, ஒரு ட்ரெடிஷன் கொடுக்கப்பட்டதோ, அதை நிறைவேற்றி விட்டதென்றால் அது சரி. பாரம்பரியத்தில் நின்றுட்டிங்கன்னா அதை மதமாக மாறிடும். சரிதானே? இன்னைக்கு நிறைய மக்கள் இது சத்தியம், அது சத்தியம், எங்கள் சபை சத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீ ரொம்ப டீப்பாக அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தோம்னா அது வசனமாகவே இருக்காது. அவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க, இந்த வசனம் சொல்லுதுமாங்க, ஆனால் வேதம் முழுவதும் அதைத்தான் பேசுதான்னு கேட்டோம்னா அது கிடையாது. இப்போ பெந்தகோச உபதேசம் இருக்கு இல்லையா? பெந்தகோச உபதேசம் பைபிளில் ஒரு உபதேசம் இருக்காங்க இருக்கா? எங்கேயுமே கிடையாது. பெந்தகோச உபதேசம் கிடையாது, சிஎஸ்சி உபதேசம் கிடையாது, கேத்தலிக் உபதேசம் கிடையாது. ஒரே ஒரு உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம், சிலுவையின் உபதேசம். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வேதம் முழுவதும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். மக்கள் பெந்தகோச உபதேசம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கழுத்தில் காதில் ஒன்றுமே இருக்காமல் ரொம்ப தங்களையே வருத்தி ஒடுக்கி வாழ்கிறது அப்படிங்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது சரீர ஒடுக்குதல் மாய்மானமான தாழ்மைன்னு இருக்குது. தாழ்மையை போல இருக்கும், ஆனால் அது தாழ்மை கிடையாது. நான் இது ஆண்டவருக்கா இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டு உள்ள ஒரு பெருமை இருக்கும், அது மெய்யான தாழ்மை கிடையாது. நான் எப்பொழுதுமே தேவனோடு ஒரு உறவுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணணும். சரிதானே? இப்போ உங்களுக்கு நகை போட பிடிக்கலையா, அது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம், உங்கள் வீட்டுக்காரருடைய விருப்பம். வீட்டுக்காரர் பர்ஸு கம்மியாக வச்சுருந்தாருன்னா நகை போடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு பவுன் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபா. அப்போ அந்தளவு போயிடுச்சு. நான் கல்யாணம் முடிக்கும் போது ஒரு பவுன் 5000 ரூபா தான் நினைக்கிறேன். ஒரு பவுன் 5000 ரூபா. 20 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1 லேக் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க. அதான் பரிசுத்தமானு கேட்டால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான் இருக்கு. வாசிப்போம் மத்தேயு 15. மத்தேயு 15 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறீங்க, ஏன் நீங்கள் கை கழுவாமல் சாப்பிட்றீங்கிற. அப்போ ஆண்டவர் சொன்னார், அது ரைட்டு தான், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இன்றைக்கி ஒருவேளை இயேசு ஒரு மனு அவதாரம் எடுத்து, யாருக்குன்னு தெரியாமல் மனு அவதாரம் எடுத்து சில சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துருந்தாருன்னா இயேசுவுக்கு ஒரு பிரசங்கம் நடக்கும். ஃபுல்லாக அந்த ஹோல் பிரசங்கமே இயேசுவுக்கு நடக்கும். நான் தெரிஞ்ச இயேசு எப்படி இருப்பார்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நான் பார்த்த ஃபோட்டோலாம் இயேசு இப்படி தான் இருப்பார்னு ஃபோட்டோவில் எல்லா ஃபோட்டோலையும் ஒரு ஃபங்கு முடி வச்சுருக்காரு. நான் பார்த்த ஃபோட்டோவில் அதாவது நான் இப்படி தான் இருந்தாரான்னு கேட்டோம்னா எனக்கு தெரியல. ஆனால் இயேசுன்னு ஃபோட்டோ வச்சுருக்காங்க இல்லையா, எல்லாருமே அவர் நிறைய ஃபங்கு வச்சுருக்கிறாரு. நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அப்படி ஒரு சர்ச்சில் போய் உட்காந்து இருந்தாருந்தான்னா அன்றைக்கி அவர் பிரசங்கத்தை என்ன தான் நோட்ஸ் எடுத்திருந்தா கூட அத்தனை நோட்ஸையும் அப்படி மூடி மறைச்சி வச்சுட்டு இயேசுனாருக்கு பிரசங்கம் தனியாக நடக்கும். அவருக்கே அப்படி இருக்குதுன்னா நம்மை பார்த்து பேசுகிறார்கள் என்றால் அதை இக்னோர் பண்ணுங்க. அப்படித்தான் மதம் பேசும், அப்படித்தான் உலகம் இருக்கும். அப்படி கீழே பேசுகிறார் 6ஆம் வசனத்தில், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். எதை குறித்து பேசுகிறாருன்னா 4:5 தகப்பனையும் தாயும் கனமனுகிறதை குறித்து பேசுகிறார். தகப்பனையும் தாயும் கனமனன்னு தேவனோட வார்த்தை சொல்கிறது. 10 கற்பனையில் 5வது கற்பனை தகப்பனையும் தாயும் கனமனுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே நீர்த்து போக பண்ணியிருக்கிறார்கள் இருக்கு. அதாவது அதை ஒன்றுமில்லை, தாய் தப்பனை கனப்படத்தை கூட பரவாயில்ல, தாய் தப்பனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் காணிக்கையாக கொடுத்துட்டினாவே அது
அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு எங்கே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படியே பரம்பரையாக சந்ததி சந்ததியாக வந்து அது மக்களுடைய இருதயத்தில் உள்ளத்தில் புதைச்சிருக்கிறது, அதை புதைந்து இருக்குது. ஒரு காரியம் சொல்கிறேன், கொஞ்சம் வெளியே போகிறேன், ஒரு காரியம் புரியிருக்கா சொல்கிறேன். தேவனுடைய நோக்கம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். வேதம் முழுவதும் கனம் பண்ணுகிறதுன்னு சொல்லும் பொழுது கும்பிடு போகிறது சொல்லலை, அல்லது அவங்கள பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுறதை குறித்து வேதம் கனம் பண்ணுகிறதுன்னு சொல்லலை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி அதெல்லாம் சொல்லலை. வேதம் கனம் பண்ணுகிறதுன்னு சொல்கிறதுனா அவர்களுக்கு பொருளையும் பணத்தையும் கொடுத்து உதவுறதைத்தான் வேதம் கனம் பண்ணுகிறதுன்னு சொல்லுகிறது. அவங்களுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் கொடுக்கறது தான் வேதம் ஹானர் பண்ணுகிறதுன்னு சொல்லுவது. தேவனை கனப்படுத்துகிறதும் வாயினால் மாத்திரமல்ல, அது பொருளும் பணமும் இருந்தால் தான் அவர் கனப்படுத்த முடியும். அந்த சொன்னால் நான் ராஜாவானால் எனக்குரிய கனம் எங்கேன்னு சொன்னார். இந்த பூமியில் நல்லா இருக்கணும், நிறைவாக இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும் விரும்புகிறோம் இல்லையா? நல்லா இருக்கணும் இல்லையா? தீர்க்காயுசா இருக்கணும் இல்லையா? அப்போ தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்போ தாயின் தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் தீர்க்காயுசா இருக்கிறதுக்கும் காசு அவசியமாக இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? தாய் தகப்பனை கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும்னா. அன்றைக்கெல்லாம் ஒரு திருச்சியில் சகோதரர் வீட்டுக்கு போனேன். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு வீட்டில் அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் பார்த்ததே கிடையாது. அவங்க தாய் தகப்பனுக்காக ஒரு ரூம் வச்சுருந்தாரு. சாதாரண ரூம் தான், சாதாரண தான், உள்ள ஏசிலாம் ஃபிட் பண்ணிருந்துச்சு. அவங்க தாய் தகப்பனாரும் பரலவும் போயிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா பரலவும் போயிட்டாங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொன்னேன். அப்போ ரூம் கூப்பிட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெஸ்ட் ரூமில் ஃபேன் இருந்தது அன்னைக்கு நான் பார்த்துருக்கேங்க. நானும் எங்கெங்கே போயிருக்கேன், நான் எத்தனையோ ஹோட்டல் கூட போயிருக்கேன், நல்ல ஹோட்டல் கூட போயிருக்கேன். ரெஸ்ட் ரூமுக்கு மேலே ஒரு சீலிங் ஃபேன் வந்து அப்படி கரெக்டாக மேலே உட்காந்துருக்கிறத நான் பார்க்கவே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தே கிடையாது. ஒரு ஃபேன் வந்து அப்படியே கரெக்டாக. அப்போ அது அந்த ரூம் வந்து உங்கள் தாய் தகப்பனுக்கு வச்ச ரூம். அப்போ அவங்க தாய் தகப்பன் ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு வேர்க்கக்கூடாதுன்னு மனுஷன் நினச்சிருக்காரு. நான் சொன்னது புரியுதுங்களா? அதாங்க ஹானர் பண்ணுறது. அதாவது அந்த ஃபேன் முக்கியம் இல்லை, அந்த மனிதனுடைய இருதயத்தில் தாய் தகப்பனு குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த எண்ணம் தான் முக்கியம். அநேக மக்கள் சொல்கிறாங்க, நான் தான் காசு இருந்தால் இப்போ எங்கள் அம்மா கொடுக்காம இருக்க போகிறேன், எனக்கு தான் காசு இல்லையே. கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார்ல. எங்கள் அப்பா அம்மாவை கனப்படுத்தணும்னு நினச்சாருன்னா என்ன கொடுத்துருப்பாரு. அவர் கொடுக்கலன்னு நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நொண்டிச்சாக்கு. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதனால் இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்லக்கூடாது, அதுக்கு சாக்கு சொல்லக்கூடாது. நானும் ஏழ்மையில் இருந்திருக்கேன், நானும் வறுமையில் இருந்திருக்கிறேன். வாழ்நாள் முழுக்க வறுமையில் இருந்தேன்னு சொல்லலை. ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் வறுமையில் இருந்திருக்கேன், ஏழ்மையில் இருந்திருக்கிறேன். எனக்கு ஏழ்மைனா என்னன்னு தெரியும். ஊழியத்தில் ஆரம்பத்தில் கூட எல்லாமே யோசித்து பார்த்து தான் செலவு பண்ணணும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம செலவு பண்ண முடியாது. யோசிச்சு தான் ஒரு காரியத்தையும் செலவு பண்ணணும். ஆனால் எப்படி அந்த ஏழ்மைத்தனத்துலேருந்து வெளியே போனோம்னா, கர்த்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே இதில் நான் இருக்க விரும்பலை, நான் தரித்திரியமாக இருக்க விரும்பலை, ஏழ்மையாக இருக்க விரும்பலை, நிறைவிலையும் சம்பூர்ணத்திலையும் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க விரும்புகிறேன். நான் இப்போது நியூயார்க்லாம் கிறிஸ்மஸ் கேலண்டர் கொடுப்போம் தெரியுமா? கேலண்டரு நமக்கு மட்டும் இல்லைங்க, நான் 2 ஊழியத்துக்கு சும்மா அடித்து கொடுத்துருக்கேங்க. நமக்கு மட்டும் இல்லை, 2 மினிஸ்ட்ரிக்கு நான் சும்மா அடித்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இன்னொருத்தருக்கு வந்து பாதி காலண்டர் காசு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம அந்த ஏழ்மைத்தனத்துலேருந்து வெளியே வரணும்னா, என்கிட்ட காசு இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் எதை பார்க்கணும், எதை அறியணும், எதையும் அறியும்படியாக என் கண்களை திறந்தரலன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் திறந்து கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னாரு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறான்னு இருக்கு. கர்த்தரை நோக்கி கேட்குறீங்க, ஆண்டவர் இதில் நான் குறைவாக இருக்கேன், இதில் நான் இப்படி இருப்பதும் சித்தம் அல்ல, நம்முடைய நோக்கம் அல்ல, நீ ஏழ்மையிலையும் வறுமையிலையும் நடத்துகிற தேவன் அல்ல, நான் எதை அறியணும், நான் எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு திறந்து காமிப்பார். அவர் எதை காமிச்சாரோ செயல்படுத்தணும். நிறைய மக்களுக்கு கண்களை திறந்திருக்கிறாரு, அதை குறித்த அறிவை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கொடுத்த அறிவின் அடிப்படை அவங்க வாழ்வது கிடையாது.
நிறைய மக்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்போமே, முயற்சி பண்ணக்கூடாது. அது அவங்க லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையாகவே மாறணும். இப்படி தான் வசனம் சொல்லுது, இப்படி தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அதை அப்படியே உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றணும். இது 1 மாதம் ட்ரை பண்ணுறது, 2 மாதம் ட்ரை பண்ணுறது கிடையாது. வாழ்நாள் முழுக்க கர்த்தரோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கணும். சொன்னவர் மனுஷன் இல்லைங்க, எவ்வளோ வேணும் பொய் சொல்ல முடியாத உண்மையுள்ள தேவன். பொருளாதாரத்தில் பிரேக் த்ரூ வரணும், மாற்றம் வரணும்னா முதல்ல எளிமையான காரியம், முதல்ல விதைக்க தெரியணும். விதைக்க தெரியவில்லை என்றால் அறுக்க முடியாது. எளிமையான காரியங்க. நான் யார்ட்டாச்சும் ஒரு பேசுகிறேன், சும்மா பேசுனா கூட எனக்கு ஒருத்தர் பேசுகிறேன் நாகர்கோவில்கார்ட்ட. அவர் கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னாரு. இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த 2 அக்டோபருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் அவரை நான் சப்போர்ட் பண்ணுறக்கா கூப்பிடல, தற்செயலாக இன்னொரு காரியத்துக்காக கூப்பிட்டேன். அவர் சொன்ன உடனே நமக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருந்தாலும் எனக்கு அப்படியே புரண்டு வரட்டும் அப்புறம் கொடுப்பேன்னு நினச்சிங்கன்னா புரண்டே வராது. சிலர் சொல்கிறாங்களே எனக்கு கப்பல் வரட்டும். கப்பல் வரட்டும், கப்பல் அந்த போர்ட்லேருந்து கிளம்பணும்ல. கப்பல் வந்து அதுலேருந்து பெறப்படனாவே நீங்கள் செயல்பட்டால் தான் பெறப்படும். ஏழ்மையில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் இல்லை, நிறைவுல இருக்கணுங்க. நீங்களும் சரி, இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு மக்களும் சரி, எப்படி இருக்கணும் தெரியுமா? சர்ச்சுக்காக ஒரு லேண்டு வாங்கணும், ஊழியத்துக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே ஃபுல்லாக கொடுக்கணுமா பாதியாக கொடுக்கணுமா அப்படி கேட்கணும். நீங்கள் ஃபுல் பேமெண்ட் நானே கொடுத்துறவா, இல்லைண்ணா ஐயா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்யா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இன்னைக்கு இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. அப்படித்தான் எல்லாருமே ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் சிலரை மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ணுறாருன்னு கிடையாது. கர்த்தர் நான் பாரபட்சம் உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. அப்போ அது எண்ணத்தை மாற்றணும், சிந்தையை மாற்றணும்னா அந்த ஏழ்மையிலிருந்து நிறைவுக்கு போகலாம். எல்லார் இதிலையும் ஒரு ஐஸ்வர்யமான நிலைக்கு வர முடியும். அதில் ஒரு சாதாரண காரியம், தாய் தகப்பனையும் கனம் பண்ணுகிறதுனா அவங்களுக்கு நல்ல ஒரு ரூமு, இல்லாட்டா அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க விரும்பலை, அவங்க தனியாக இருக்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா நிறைவாக இருக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனமண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை செயல்பட முடியாத நிலை கொண்டு வரீங்கன்றிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை, அங்கீகரிக்கலை, அது உண்மையின் நன்மையமாக இருதயத்தில் வச்சு பாதுகாக்கலைன்னா அந்த வார்த்தை செயலிழந்து போயிடும். நம்ம வந்து அழிவில்லாத வித்துன்னு ஒரு போதனை போதிச்சோம். 4 லேண்டில் 3 லேண்டில் விதைச்ச வசனங்களுக்கு பலன் கிடையாது. 4 லேண்டில் 3 லேண்டு வந்து வசனம் கேட்ட லேண்டு. வசனம் கேட்ட லேண்டில் 75% வந்து ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்? அது இருதயத்தில் வச்சு காக்கலை, சிந்திக்கலை. ரொம்ப முக்கியம். வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் அஸ்திபாரம். நான் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்புவேன், அறிந்து கொள்ள விரும்புவேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு காரியம் சொன்னால் கூட நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அது வசனமாக இருக்கணும், வசனத்துக்கு இசைமாக இருக்கணும். வேதம் முழுவதும் அந்த சத்தியம் கான்ஸ்டண்ட்டாக பரவி இருக்கணும். ஏதே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. வேதம் முழுவதும் அந்த சத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதான் முக்கியங்க. சத்தியம்னா நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் சத்தியத்தை தான் பேசுகிறாங்க. அவங்க சத்தியம் சொல்கிறது என்னன்னா, கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை நொறுக்குவார், அதான் அவங்க சத்தியங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சொன்னார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கொரோனா பீரியடு அப்போ இந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறவர் தான். அப்போ பாஸ்டர் உங்கள் பிரசங்கம்னா நான் கேட்குறேன்னாரு. நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டேன் நான். பாஸ்டர் நான் கேட்பேன், நமக்கு கிருபை வேணும், சத்தியம் வேணும்லன்னாரு. அவர் கிருபை வேணும்னா என்ன?
ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அது கிருபை. கர்த்தர் அடிப்பார், நொறுக்குவார், வேதனைப்படுத்துவாருங்கிறது சத்தியம். அப்போ அப்படி நீங்கள் சத்தியம் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனை அறிய முடியாது. தேவனை எப்படி பார்க்குறீங்கன்னா அடிக்கிறவராக, கொல்றவராக, நாசமாக்குறவராக பார்க்குறீங்க. நீங்கள் ஒருத்தரோட நடந்து போகிறீங்க, நடந்து போகிற நேரத்தில் கையில் எப்போயுமே அருவா வச்சுருக்காரு, பேசும்போதே அப்படி அருவா விடிச்சு தான் இப்படி கூப்பிடுவார். அவரோட இணைஞ்சு போவீங்களா? அப்போ கர்த்தர் எந்த நேரத்தில் என்னன்னாலும் பண்ணுவார். அதான் சத்தியம். அப்படின்னா அவரோட நீ இணைந்து பழக முடியுமா, பேச முடியுமா? அதனால தான் நிறைய மக்கள் அவரோட நெருக்கமான உறவுக்குள்ள போக முடியல. கர்த்தர் நல்லவருங்க. அவரோட எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவருடைய தன்மைகள், ஆவியின் கனிகள் 9 வரும். ஆவியின் கனிகள் இருக்குல்லையே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அதெல்லாம் யாருடைய கேரக்டரு? அவருடைய குணாதிசயங்கள். வாசிப்போம். அதனால் போன வாரம் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னேன். தேவன் பொய்யை வெறுக்கிறார்னு சொன்னேன். தேவன் எந்த காரியத்தை வெறுக்கிறாரோ நம்மளும் வெறுக்கணும். தேவன் எதை நேசிக்கிறாரோ அதை நேசிக்கணும். முக்கியமான காரியம். தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. உள்ளம் எப்படி இருக்கு, சிந்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மார்க் 7க்கு வாங்க. மார்க் 7:15 வாசிப்போம். மார்க் 7 இதே 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 காரியம்தான். இந்த கை கழுவாமல் பேசுகிறதுனா அது மார்க் 7 அங்கே இருந்தால் போகுது. மார்க் 7:1 பார்த்தீங்கன்னா அந்த கை கழுவாமல் சாப்பிட்றது. 11 வசனத்தில், நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவன் கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறவன் ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அவர் சொன்ன ஓமை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்தாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தை குறித்து பேசுகிறாரு. இருதயத்துக்குள்ளே என்ன போகுது அதான் முக்கியம். மதம் எப்பொழுதுமே இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்காது. மதம் எப்பொழுதுமே புறத்தோற்றம் எப்படி இருக்கு அதான் பார்க்கும். அவன் எப்படி பேசுகிறான் அதான் பேசும். எப்படி பேசுகிறான், எப்படி அழகாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், புறத்தோற்றம் அடிப்பில் தான் மதம் பார்க்கும். கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்க்கல, கர்த்தர் உள்ள இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், அதைத்தான் கர்த்தர் பார்க்குறாரு. அதான் உறவுல ரொம்ப முக்கியம். அதாங்க இன்னைக்கு ஒரு மனிதன் நரகம் போகிறான்னு வச்சுங்களேன். ஏன் நரகம் போகிறான்னா அவன் குடிக்கிறதுனால நரகம் போல. அன்றைக்கி அப்போ கேட்டார், அப்பா பாஸ்டா இப்போ ஒரு ரசிக்கப்பட்டவன் குடித்தோம்னா பரகம் போயிடலாமா? கட்டாயம் போவேன், சீக்கிரம் போயிடுவான். ரொம்ப நாள் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவார். ரசிக்கப்பட்டவன் சொன்னேன். ஒரு மனிதன் நரகம் போகிறான்னா குடிக்கிறதுனாலையோ, உபச்சாரம் பண்ணுறதுனாலையோ, வேசித்தனம் பண்ணுறதுனாலையோ, கொலை செய்ததுனாலேயோ போல. இதெல்லாம் பாவமா? பாவம். ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினான்னா அத்தனையும் மன்னிக்கப்படும். அத்தனைக்கான கிரயத்தை கிறிஸ்து செலுத்தியிருக்கிறார். ஒரு மனிதன் நரகம் போறான்னா ஒரே காரணம் என்ன? இயேசுவை நிராகரித்ததுனால போறான். இயேசுவை நிராகரித்ததுனால தாங்க போறான். வேறு எந்த ஒரு காரணத்தினாலும் மனுஷன் போல அவன் இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கல. மனுஷன் எப்பொழுதுமே புறத்தோற்றம். ஒரு ஆளை பார்த்தோன்னா அவங்கள பற்றி எல்லாம் தெரியுமாங்க, தெரியுமா? சில சொல்லுவாங்க தெரியுமா, பொம்பளைங்களே இப்படித்தான் சொல்லுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை லேடிஸ் தெரியும் உலகத்தில்?
எத்தனை லேடிஸுங்க தெரியும்? பெண்கள் இனத்தில் ஒரு 0.5% கூட தெரியாது. சில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஜாதிக்காரனே அப்படித்தாம்மா. கேட்டது இல்லையா? அந்த ஜாதி புத்திடாமா. ஏங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனா அப்போ உங்கள் தாத்தாவும் அவங்க தாத்தாவும் ஒன்று தான். ஒரு காலத்தில் நீ எந்த ஜாதிக்காரன்னு சொன்னாலும் உங்கள் தாத்தாவும் அவன் தாத்தாவும் ஒன்று தான். ஏன்னா ஆதாமு தான் உங்கள் தாத்தா இல்லையா? கிறிஸ்தவப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் தாத்தாவும் அவங்க தாத்தாவும் ஒன்று தான். அப்போ நடுவில் இப்படி எந்த தாத்தா எப்படி போனார்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஜாதியை பார்க்க முடியாது. இல்லை நான் பைபிளை நம்பலை, நான் சயின்ஸை நம்பலைன்னா உங்கள் தாத்தாவும் குரங்கு தான், அவன் தாத்தாவும் குரங்கு தான். இல்லை அதோ நீங்கள் அதனால் இந்த குரங்கு நல்ல குரங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஜாதி எங்கே வந்துச்சுன்னா வர்ணாசிரமத்தில் தான் வருது. தலையிலேருந்து வந்தான், முதுகுலேருந்து வந்தான், காலிலேருந்து வந்தான், அங்கே தான் ஜாதி வருது. அப்படி இருந்தாலும் அவங்க கணக்கு இருந்தாலும் ஒரே சரித்திரம் தானே வந்திருக்கான். அவன் என்னன்னா கீழே தரமட்டமாக போகிறாங்கிறான். தோற்றத்தில் கர்த்தர் பார்க்கலங்க, இருதயத்தை பார்க்குறாருங்க. இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்குது, என்ன சிந்தைகள் இருக்கா தான் பார்க்குறாரு. அதான் முக்கியங்க. இப்போ நான் அங்கே இருக்கேன், என்னுடைய நோக்கங்கிறது நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. நல்ல இடத்துக்கு போவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்கள்லாம் என்கிட்ட கேட்டு தான் எடுக்க நான் விரும்புகிறதே கிடையாது. ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க, சத்தியத்தை தெரியாமல் இருக்கீங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் வளர்ந்துருக்கீங்க, 5 வருஷம் 10 வருஷம் சபைக்கு வந்திருக்கீங்க, சத்தியத்தை கேட்டிருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது. பாஸ்டர் இது செய்வா அது செய்வா கேட்கக்கூடாது. அப்படி உங்களை வளர்த்துருக்கேன் அப்படின்னா உங்களை தேவனோடு நான் இணைக்கலை, என்னோடு தான் இணைச்சிருக்கேன்னு அர்த்தம். மதம் எப்பொழுதுமே மனிதர்களோடு மக்களை இணைக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விசேஷமான குரு இருப்பார், அந்த குருவோடே அந்த மதம் இணைஞ்சே நிற்கும். நான் என்னோட உங்களை கனெக்ட் பண்ணலை, உங்களை எப்படியாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொடுத்து அவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். இப்போ சின்ன வயசாக இருக்கான், 10 வயசு 15 வயசு இருக்குன்னா பிள்ளைகள் வந்து வெளியே போகும்போது அப்பா நான் என்ன வாங்க எது வாங்கன்னு கேட்கணும். கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை ஆனதுக்கப்புறம் அப்பா நான் என்ன வாங்கன்னு கேட்டோம்னா காலைல 10 முறை கேட்குறான், இது நான் இதை செய்வா அது செய்வான்னு கேட்டோம்னா பிள்ளை வளரலன்னு அர்த்தம். நீங்கள் வளரணும்ல, வளரணும்னா இருதயம் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிரதானமான காரியம் இந்த வசனத்தோடு இருக்கிற நல்ல தொடர்பு. நிறைய உட்காந்து படிக்கணும், கேட்கணும். கேட்டிங்கன்னா கர்த்தர் இந்த வசனத்துலேருந்து உங்களோட பேசுவார். ஒரு வசனமும் தெரியாதுன்னா உங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாது. நான் ஊழியத்துக்கு வந்தேன், எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு முதல்ல ஊழியம் செய்யணும்னு விருப்பம் இருந்துச்சு. அதை ரசிக்கப்பட்டனாலேருந்து ஊழியம் செய்யணும் விருப்பம் இருந்துச்சு. என்னுடைய ஆசை, அப்படி பிரதானமான ஆசைன்னா எஸ்ஐ ஆகணும்னு நினச்சேன். எஸ்ஐ ஆகணும், போலீஸ் ஆகணும், எஸ்ஐ ஆகணும். 2 எஸ்ஐ செலெக்ஷன் போயிருக்கேன். அப்புறம் போக போக அந்த ஆசை அப்படியே என்னோட அப்படியே கீழே இறங்குச்சு. அவர் ஊழியம் செய்யணுங்கிற ஆசை எனக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரிஞ்சிச்சு. அதாவது கர்த்தர் ஸ்பெக்டாகுலராக பேசுகிறார். அதாவது தரிசனம் வந்துச்சு, ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பெக்டாகுலர். அது விதி விலக்கு. ஆக்சுவலாக அதான் விதியா? அது விதி கிடையாது. விதி என்ன? விதின்னு சொல்லும்போது தலை விதி இல்லைங்க. விதி என்ன? முறை என்னன்னா வசனம். நானும் இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும் கற்றுக்கிட்டேன்னா வசனம். அப்புறம் இன்னொரு காரியம், கர்த்தர் கூட பேசணும், இருதயத்தோடு டீலிங் வரணும்னா உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதுக்கு முதல்ல செய்யணும். அதாவது இந்த இருதயத்தை மென்மையாகவே வச்சுருக்கணும். எது தவறுன்னு சொன்னாரோ அது விடணும், எது சரின்னு சொன்னாரோ அது செஞ்சு பழகணும். உங்களுக்கு என்ன வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் அதிக வெளிச்சத்துக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் நடத்துவார். கிடைச்ச வெளிச்சத்துலேயே நீ நடக்கலை அப்படின்னா அடுத்த வெளிச்சத்துக்குள்ளே போக முடியாது. இன்னொன்று, இருதயத்தை எப்பொழுதுமே சாப்பிட்டா வச்சுருந்தா தான் கர்த்தர் உங்களை டீல் பண்ண முடியும். திரும்பி வருவோம். கர்த்தர் எதை வெறுக்கிறான்னு பார்த்தோம். கர்த்தர் வந்து மாய்மாலத்தை வெறுக்கிறான்னு பார்த்தோம்லங்க. பொய்யை வெறுக்கிறார், மாய்மாலத்தை வெறுக்கிறார். மாய்மாலம்னு என்ன? போன வாரம் தான் நான் சொன்னேன். மாய்மாலம்னு என்னங்க? வேஷம் போடுறதுங்க.
எப்பொழுதுமே ஒரு முகமுடியே மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதான் ரியல் கிடையாது. ரியல் மாதிரி ஒரு வேஷம் போடுறது. கர்த்தர் உண்மை உள்ளவர் சொல்கிறோம், அப்படிதானே? அவரிடத்தில் ஒரு துளி கூட இம்மி அளவு கூட பொய் கிடையாது. அவர்கிட்ட இது ஜெனியூனாக இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பகுதி கூட சொல்ல முடியும். தேவனை பொறுத்த வரைக்கும் அத்தனை காரியம் ஜெனியூன், உத்தமமானது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய பெண்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். வேணும்னே சமாரியா போகிறாரு, அங்கே உட்காந்து அந்த பெண்கிட்ட பேசுகிறாரு. தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறா. அந்த பெண் நாடகம் ஆடுறா, பெரிய ஆவிக்குரிய ஆள் மாதிரி பேசுகிறா. அப்படி எப்படி பேசணுன்னா கர்த்தர் கார்னர் பண்ணுறாரு. அவர் பிரச்சனை என்னன்னு சொல்கிறாரு. உன் வீட்டுக்காரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ சரியாக தான்மா சொன்னேன், உனக்கு வீட்டுக்காரர் இல்லை, ஏற்கனவே இத்தனை பேர் இருந்தான், இப்போ உன் வீட்டுக்காரன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஏன் சொன்னார்னா அவளை அவமானப்படுத்துறக்கா இல்லை. அவர் பேச்ச சில மக்கள் நம்மளை கார்னர் பண்ணி வாய் அடைக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம செஞ்ச தப்பை சொல்லி டக்குன்னு வாய மூடுவாங்க. அதுக்கு சொல்லலை, உன்னை பற்றி அத்தனையும் தெரியும் எனக்கு, நீ வேஷம் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும், அப்படி இருந்து உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார். அந்த அந்த இருதயத்தை பார்த்தாரு. அப்போ கர்த்தர் அப்படியே பேசிட்டு வர்றாரு, நீ நாடகம் நடிக்க வேணாம், என்கிட்ட ஏமாற்ற வேணாம் அப்படி சொல்லிட்டு. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். தேவனுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு உறவுக்குள்ள இருக்கணும்னா அங்கே உண்மை இருக்கணும், மாய்மாலம் இருக்கக்கூடாது. மாய்மாலம் இருக்கிறதுனா அந்த உறவு மெய்யான உறவாக இருக்காதுங்க. இன்னைக்கு நிறைய மக்களுங்க நிறைய கதாபாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் அப்பாடான் இருக்கும். ஏன்னா எல்லா முகமுடியும் கலட்டி வச்சுட்டு அப்பாடான் இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முகமுடி போட்டு ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. கர்த்தரோடும் அதே மாதிரி இருந்தோம் என்றால் அந்த உறவு சக்சஸான உறவாக இருக்காது. ஏசு பாவிகளோட நல்லா பேசினாரா? அன்னைக்கு இருந்து தன்னை மிகவும் பரிசுத்தவானை போல காமிச்ச பரிசையனோடு கர்த்தர் இருக்க விரும்புகளை, சமுதாயத்தில் ரொம்ப மட்டமாக மக்கள் மதித்த பாவிகளோடு இருக்க விரும்பினார். ஏன்? அவன் தன் பாவத்தை அங்கீகரிச்சாங்க. எனக்கு ஆண்டவர் வேணும்னு சொன்னான். ஒரு மனுஷன் ஒரு குறை இருக்கு, அந்த குறைய எனக்கு குறை இருக்குன்னு சொன்னா தான் அந்த குறையிலிருந்து கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கர்த்தர்ட்ட வரீங்க, ஆண்டவர் இந்த பகுதியில் எனக்கு குறை இருக்கு, இந்த பகுதியில் நான் மாறணும் அப்படின்னு அந்த பகுதியில் நீங்கள் அட்மிட் பண்ணீங்க, அதாவது உங்களை இணங்கினீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். இல்லை மாற விரும்புகிறேன், இதுலேருந்து வெளியே வர விரும்புனீங்கன்னா கர்த்தர் உதவி செய்யல. நான் நாடகம் நடித்தோம்னா செய்ய முடியாது. சில மக்கள் தான் செய்கிற தவறுன்னு தெரியும், நல்லாவே தெரியும், கண்ணீர் மட்டும் விடுவாங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விட்ட கண்ணீர் அப்படியே ஆறா போய் படிக்கட்டில் போனால் கூட கர்த்தர் அதை பார்க்க மாட்டார், மாறுறானான்னு பார்ப்பார். சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செஞ்ச தவறுக்காக அவமான உணர்வையும் குற்ற உணர்வையும் போடுவாங்க. குற்ற உணர்வும் வரக்கூடாது. குற்ற உணர்வு கர்த்தர் விட்டு அவங்களுக்கு கர்த்தர் விட்டு விளைக்கிறோம். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது, அவமான உறவு இருக்கக்கூடாது. ஆண்டவரை இந்த பகுதியில் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்னு சொல்லி அந்த பகுதியை கர்த்தருக்கு திறந்து காமிச்சிங்கன்னா கர்த்தர் அந்த பகுதியில் உதவி செய்வார். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் நான் மாற விரும்புகிறேன், இந்த பகுதியில் உங்களோட நல்ல ஐக்கியத்துக்குள்ளே வர விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன், ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னா அந்த பகுதியில் தன் அளவில்லாத கிருபை ஊற்றுவார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் பலவீனத்தை குறித்து நான் சற்றே மேன்மை, அது எந்த பலவீனமாக இருந்தாலும் சரிதான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒருத்தட்ட நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுங்களேன், உள்ளத்தை திறந்து பழகணும். எனக்கு பிடிக்காத ஒரு காரியம்னா நடிக்கிறதுனா நீங்கள் இன்னொரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த வேஷத்தோடு நான் பேச முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இப்போது சிவாஜி கணேசனோடு நான் பழகலாம், வீரபாண்டிய கட்டவனோடு நான் பழக முடியுமா? ஏன்? அவர் இல்லை, இவரையும் இல்லை சொல்கிறேன். நீங்கள் அதாவது ஒருத்தன் பழகணும்னா நீங்கள் ஜென்யூனாக வாங்க. வாசிப்போம் மத்தேயு 22. கர்த்தருக்கு பிடிச்ச காரியம் என்னன்னு பார்ப்போம்.
பொய்யை வெறுக்கிறான்னு பார்த்தோம். மத்தேயு 22:35 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாம் கற்பனை மட்டுமல்ல, முதலாம் பிரதான கற்பனை, நம்பர் 1. தேவனுடைய பார்வையில் எது பிரதானமானது, எது முக்கியமானது, எது மேன்மையானதுன்னா தேவனை நேசிக்கிறது. தேவனுடைய இருதயத்தில் பிரதானமானது, முக்கியமானது என்னன்னா, எளிமையாக சொன்னோம்னா அன்பு. தேவனுக்காக வாழ்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்னா நம்ம எல்லாரும் ஒரு நாளும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். தெரியுமா? நிற்கணுமா? ஆமாம், வச்சுக்கோங்க. இது விட்டு போயிடாதீங்க. மத்தேயு 22 போயிடாதீங்க. 2 கொரிந்தியர் 5க்கு வாங்க. 2 கொரிந்தியர் 5:10 வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக எல்லாரும், நாம் எல்லோரும்னா ரட்சிக்கப்பட்டால். அநேக மக்கள் இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நியாய தீர்ப்பு நமக்கு இருக்குது. கிறிஸ்தவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த தீர்ப்பு வந்து நியாயமான தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எங்கே வச்சு நடக்கும்னா பரலோகத்துக்குள்ளே வச்சு நடக்கும். இந்த நியாய தீர்ப்பு தண்டனை கிடையாது. சொன்னது புரியுது? தண்டனை கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு நமக்காக சிலுவையில் வந்தார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். அவர் செய்த செயலின் மேலே இருந்த விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன செஞ்சேன், என்ன செயலின் அடிப்படையில், அவர் என்ன செஞ்சார். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப்பு, அவர் என்ன செஞ்சார்னு அடிப்படையில் பரலோகம் கிடையாது. அது வந்து உள்ள ரட்சிக்கப்படுறதுக்கு, சபைக்குள்ளே வர்றதுக்கு, பரலோகம் போகிறதுக்கு நீ என்ன செஞ்ச, இப்படி இருந்தால் பரலோகம் முடியாது. அவங்க ஏதாச்சும் நம்மளை கார்னர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி இருந்தால் பரலோகம் முடியாது, இப்படி இருந்தால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், இப்படி இருந்தால் அந்த இப்படி இருந்தா எப்படி இருந்தா என் இருதயம் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் இப்படி இருந்தான்னு சொல்றது என்ன? வெளி தோற்றம், அவனுடைய செயல் என்ன, அவன் என்ன ஜடை போட்டிருக்கான், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், அதன் அடிப்படையில் இப்படி இருந்தா. இவங்க மனதில் என்னென்னா, ஒரு நாளத்தில் இந்த பூமியில் செய்கிற நற்கிரியெல்லாம் கொண்டு போய் பரலோகத்துக்கு முன்னாடி நிறுத்தினோம்னா தராசில் நிற்பாங்க. தராசில் வந்து அந்த அப்படி தண்டி போயிடுச்சுன்னா பரலோகம், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா கஷ்டம். நான் பரலோகம் வரோம்னா ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசம். நரகம் போனோம்னா எப்படி போனோம்? அந்த விசுவாசத்தை மறுதளிக்கணும். நம்ம கிரியினால் ரட்சிக்கப்படலை. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கூட. ரட்சிப்பை இழக்கணும்னா என்ன செய்யணும்? விசுவாசத்தினால இழக்க முடியுங்க. இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிடும். கிரியினால் பெறாத ரட்சிப்பை கிரியினால் இழக்க முடியாது. அவர் கிருபைக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸு அது ஒன்று தான் உங்களுக்கு பரலோகத்தில் கொண்டு போகுதுங்க. சில குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது ஒரு வழி, இயேசு ஒரு வழி, இந்த வழியிலும் போகலாங்கிறாங்க. இயேசு சொன்னார், நாளையும் வழின்னார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. அவர் மட்டும்தான் தேவனை தேர்வதற்கு, நித்தியத்தை அடைவதற்கு, தேவனுடைய உறவு வச்சிருப்பதற்கு ஒரே வழி. ஐ ஆம் த வேர்னர். கெட்டவனாக இருக்கிறவன் நரகம் போல, நல்லவனாக இருக்கிறதுனாலே அவன் பரலோகம் போல. தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ரோமர் 10 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மெய்யாவே தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கன்ஃபார்மாக தெரியுமா? சில மக்களுக்கு தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் இல்லைன்னு தெரியல. சந்தேகமாக இருந்தால் கூட
கஷ்டம். கான்ஃபிடண்ட்டாக தெரியணும். அந்த பூமி வாழ்க்கையை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செகண்டில் பரலோகத்தில் தேவ சமூகத்தில் இருப்போம். எப்படி இருப்போம்? உத்தமனா? நீங்கள் எவனும் உத்தமம் கிடையாது. அதாவது கிரிய நடிப்பு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம் இல்லாமல் வர்றதும் பாவம்தான். அவர் கிருபையின் மேல இருந்து விசுவாசம், இதை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். வச்சுக்கப்படுறது கஷ்டம் இல்லையா? அவர் நேசிக்கிறாரு, உன்னை அன்பு செலுத்துக்கிறாரு, உனக்காக எல்லாம் செய்வார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக தேவ சமூகத்துக்குள்ளே வர முடியும். திரும்பி மத்தேத்துக்குவாங்க. மற்ற 22:37 போயிடுவோம். இயேசுவனை நோக்கி, தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதெல்லாம் பிரதானமான கற்பனை. தேவனை நேசிக்கணும், தேவன் மேலே அன்பு வைக்கணும். ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னார். இது முதலாம் கற்பனை. செகண்ட் இதற்கு ஒப்பாய் இருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் என் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொன்ன யோவான் 13:35 சொன்னார், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். நம்ம அவருடைய சீசர்கள், அவரை ஃபாலோ பண்ணுறோன்னு எப்போ அறிந்து கொள்ள முடியும் என்றால், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுனால. நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, அதனால் அவருடைய சீசர்கள்னு அறிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, அதனால சீசர்கள்னு அறிஞ்சிக்க மாட்டாங்க. இல்லைட்ட முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் வேறு மாதிரி மாறி இருக்கீங்க சரீர பிரகாரமாக, அதனால் அறிய மாட்டாங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுனாலே அவருடைய சீசர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் அறிந்து கொள்வார்கள். இது நமக்கு தெரியுமா? இந்த வசனம் தெரியுமா? ஆனால் செய்கிறோமா? வசனம் தெரியுமா? தெரியும். ஆனால் செய்கிறோமான்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம போதிக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ மேரேஜை குறித்து போதிச்சோம். எதுக்கு போதிக்கிறோம்? ஒரு மணி நேரம் எதுக்கு? வேலை வெட்டில அப்பையா? அதன்படி நடப்பதற்காக தான். அது மட்டும் இல்லைங்க. கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியம் செய்ய சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், நம்மால் முடியாத எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய சொல்ல மாட்டார். நம்மால் எந்த காரியம் முடியுமோ அதான் அவர் செய்ய சொல்கிறாரு. நம்ம மெச்சூராக இருக்கிறோம், தேவனுடைய உறவில் அப்படியே மெச்சூராக இருக்கோம் என்றால், அவர் நம்மை நேசிக்கிறது போல ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்போம். ஏசு அந்த மெச்சூரிட்டியில் இருந்தாருங்க. அவரை காரி துப்புனாங்க தெரியுமா? நம்மளெல்லாம் காரிலாம் துப்ப வேணாம், அப்படி சைடில் துப்புனாவே போதும். அன்னைக்கு வேற லெவலில் இருக்கும் வீடே. காரி துப்புனாங்க, அடித்தாங்க, அவமானப்படுத்துனாங்க. சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் அவனுடைய இன்டென்சிவ் அது கிடையாது. அவன் பிசாசனால் ஏவப்பட்டு செய்கிறான். ஒரு செயலை பார்க்கலும் செயலுக்குள்ள இருக்கிற அந்த இன்டென்ஷன் முக்கியங்க. அவனுக்கு இவரை கொல்லணும்னு நோக்கம் கிடையாது. அவன் பிசாசுடைய கையில் ஒரு கருவியாக மாறினான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்லங்க, நான் செய்கிறது அறியாமையினால செய்தபடினாலே இரக்கம் பெற்றேன்னாரு. அவர் செஞ்சாரு. ஆனால் எதன் அடிப்படையில் செஞ்சாரு? தெரியாதவருக்கு. அன்னைக்கு யூதர்கள் ஒப்பு கொடுத்தான்ல, எதுக்கு அடிப்படையில் ஒப்பு கொடுத்தான்னா, கடவுள் மேல இருந்த விசுவாசத்தில் கொடுத்தான். இவன் தேவனுக்கு விரோதமாக தேவ தூஷணம் சொல்றான்னு அதன் அடிப்படையில் தான் கொடுத்தான். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தர் செயலுக்கு முன்னாடி எதை பார்க்குறாருன்னா உள்ள இருக்க இருதயம். திரும்பி வாசிக்கிறேன், 37 திரும்பி வாசிக்கிறேன். ஏசவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், மார்க்கில் சொல்லும் பொழுது முழு பலத்தோடும் நேசினார். இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. கவனிங்க, வாழ்க்கையில் பிரதானமானது கர்த்தர், தேவனுக்கு உறவு. தேவனுக்கு அவர் உங்களை நேசிக்கிறதை பார்க்கலாம் கர்த்தரை நேசிக்கணும். உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறதை பார்க்கலாம் கர்த்தரை நேசிக்கணும். பிள்ளையை நேசிக்கிறதை பார்க்கலாம் கர்த்தரை நேசிக்கணும். இதுதான் உறவுடைய ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். எந்த தேவனுடைய உறவுடைய ஃபவுண்டேஷன் அதாங்க. இப்போது உங்களை யாரும் சர்ச்சுக்கு வர வைக்க முடியாது இல்லையா?
நீங்கள் விரும்புனீங்கன்னா சர்ச்சுக்கு வருவீங்க. யாரும் உங்களை பைபிள் வாசிக்க வைக்க முடியாது. வைக்க முடியுமா? முடியாது. நீங்கள் விருப்பப்படனா எந்திரிச்சு கூட போயிடலாம். இப்போ உங்களை யாரும் கேட்கவும் வைக்க முடியாது. நீங்கள் யாரும் உங்களுக்கு ஜெபம் பண்ணவும் வைக்க முடியாது. இந்த இந்த என்கேஜ்மெண்ட் ஆகுது தெரியுமா? என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேசுவாங்க தெரியுமா? நான் தான் பேசலை. சிலர்லாம் பேசுவான் தெரியுமா? 3 மணி நேரம் பேசுவான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் அப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. அவரே 3 மணி நேரம் பேசினார். அவரை பார்க்க போனேன், என்னை ரூமில் உட்கார வச்சுட்டு வெளியே போனார். 3 மணி நேரம் ஆச்சு. சாயங்காலம் சாப்பிட போவோன்னு சொன்னார் நைட்டு. நான் அவரை பார்க்க போனேன், நான் 7 மணிக்கு போனேன். கடைசியில் பேசி முடியும் போது 10 மணி ஆயிடுச்சு. வாங்க போகலான்னாரு. எங்கே போகண்ணே? 3 மணி நேரம் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டோம், முன்னாடி. ஏன் 3 மணி நேரம்? லவ், அன்புக்குள்ள நேரம் போகிறது தெரியாது. நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு மெலபுலத்தோடு நினச்சிங்கன்னா ஜெபம் உங்களுக்கு டியூட்டியாக இருக்காது. இப்போ எனக்குள்ள இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பா தெரியுமா? ஒரு பக்கம் இருந்தால் வாசிப்பேன், திரும்ப தள்ளி போட்டோன்னு போயிட்டே இருக்கும். 10-15 எப்படி தான் எழுதுவாங்க தெரியல. அவளை எப்படி எழுதுவாங்க தெரியல. அப்படி போயிட்டே அப்படின்னா வாசிக்க மாட்டேன். 2 பக்கத்துக்கு அப்புறம் போச்சுன்னா நிப்பாட்டிடுவேன். ஆனால் உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களுக்காக இருதயத்தை திறந்து கொடுக்குறவங்க யாராவது 10 பக்கம் எழுதுறீங்கன்னா வாசிப்பீங்களா? உங்கள் அப்பா எழுதுறாரு. அப்போ தேவனோட இருக்க உறவுல ஃபவுண்டேஷன் என்னன்னா அவரை முதல்ல நேசிக்கிறது தான். அப்படி நேசிங்கன்னா ஜெப நேரம் ரொம்ப நேரம் தெரியாது, பைபிள் வாசிக்கிறது தெரியாது. இப்போது ஆராதித்தோம், எனக்கு ஆராதிக்கவே பிடிக்கலைன்னா உங்கள் ஆராதனை அவருக்கு பிடிக்காது தெரியுமா? பிடிக்குமா? பிடிக்காதுங்க. நீங்கள் ஒருத்தர் பேருங்க பிரேஸ்லாட் அப்படின்னு எடுத்து சொல்கிறார், சோத்திரம் சொல்லுங்கிறார். சோத்திரம், நீ நல்லவர், நீ நல்லவர் சொல்ல ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு முறையும் வரும்போதும் அப்படி தான் சொல்கிறாருன்னா விருப்பமாக இருக்கும். ஏன்? அது இருதயத்திலேருந்து வரலை. என் ஆராதனை, என் துதி, தேவனுக்காக வாழ்கிறது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு. நான் தேவனை எவ்வளோ நேசிக்கிறேன், அங்கிருந்தான் ஆராதனை தேவனுக்காக வாழ்கிறது ஆரம்பிக்குது. உயிரே கொடுக்குறாங்கல்லங்க ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக. ஏன்? உயிரை பார்க்கல கர்த்தரை பெருசாக பார்க்குறாங்க. லவ் தாங்க பிரதானமானது தேவனுடைய உறவில். முதல்ல ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? சபைக்கு வரணும்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா? அப்புறம் தான் வராது. சபைக்கு வரணும்னு ஆசையாக இருக்கும், ஜெபம் பண்ண ஆசையாக இருக்கும். இப்போ நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் யூடியூப்லாம் கிடையாது. அது ரட்சிக்கப்பட்டதில் கேசட்ஸ் வரும் தெரியுமா? இப்போ இந்தளவுக்கு அந்த பாட்டு பாடுற ஆட்கள்லாம் அன்றைக்கி அவ்வளோ கிடையாது. இருந்தாங்களா? இன்றைக்கி ஈஸியாக போய் ஒரு பாட்டை போட்டு யூடியூப்பில் ஏற்றி விட்ருவாங்க. அன்றைக்கி ஒரு சிடி கேசட் போனோம்னா நிறைய செலவழியணும். ஒரு கேசட் எப்படா வரும்னு காத்திருந்தேன். நான்லாம் வந்தோன்னா அந்த ஒரு வாக்மேனில் போட்டு கேட்போம். ஏன்? அது ஒரு 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 வாஞ்சை, ஒரு ஈகர். ஆண்டவர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆதியிலிருந்து அன்பை விட்டார்னு பார்த்தீங்களா? ஆதியில் அவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், அந்த நேசத்தையும் அறிந்தோம், அவரோடு இருக்கவும் விரும்பணும். அப்போ இன்றைக்கி மாதிரி சோசியல் மீடியா கிடையாது. டிவியில் திறந்தோம்னா இன்றைக்கெலாம் நம்ம ஊர் லோக்கல் சேனல்லையே எனக்கு தெரிஞ்சு 7-8 கிறிஸ்தவ சேனல் வருதுங்க. செட்டா பாக்ஸ் பாருங்கள், 7-8 கிறிஸ்தவ சேனல் உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ நான் போகும்போது காலைல 5 மணிக்கு ஒருத்தர் பேசுவார். அந்த 5 மணிக்கு உட்காந்து காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம் ராஜ் டிவியில். அதான் அந்த ஆரம்ப ஆதியிலிருந்து அன்பு. தேவனுடைய உறவில் தேவனை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம், அதான் பிரதானமான காரியம். 2வது காரியம் சொன்னார், இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறுனார். உன்னை நேசிக்கிறது மாதிரி பிறனை நேசி. பிறன் யாரு? ஏசிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, என்னுடைய பிறன் யாருன்னு கேட்டானா? எங்கே கேட்டான்?
அந்த நல்ல சமாரியன் கதையில் கேட்பான். அதுக்கப்புறம் தான் லூக்கா 10:28 கேட்குறான், என்னுடைய நெய்பர் யார், என்னுடைய பிறன் யாருன்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அந்த நல்ல சமாரியன் கதை சொல்கிறார். படிச்சிருப்பீங்களங்க? நல்ல சமாரியனை உங்களுக்கு புது வெளிச்சத்தோடு பார்க்கணும்னா பரிசுத்தாவியானவரை அறிந்து கொள்வதில் ஃபஸ்ட்டு வால்யூம் படித்து பாருங்கள். அதில் பேசியிருப்பேன் நல்ல சமாரியனை பற்றி. ஆவியானவரை பற்றியும் அதுக்கும் பெரிய லிங்க் இருக்குது. ஒரு எருசலேம்லேருந்து எரிகோ போகிறான், கவனிங்க. போகிற வழியில் கல்லறால் அடிக்கப்படுகிறான் ஒருத்தன். அவனை மற்ற மதவாதிகள் அவனை ஒன்றும் கண்ணுக்கல. ஒரு சமாரியன் அவனுக்கு வந்து எண்ணெயும் திராட்சரசமும் ஊற்றுறான், கழுவுறான். அவனுக்கு காசு பே பண்ணி ஒரு சத்திரத்தில் விட்டு போகிறான். அவன்தான் இவனுடைய பிறன். நான் சொல்கிறது புரியுங்களா? உங்களை எவன் நேசிக்கிறானோ அவன் தான் அவனுடைய பிறன். உங்களை ஒருத்தர் நேசிக்கிறான் பார்த்தீங்களா? உங்களை நேசிக்கிறான், அல்லது நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க. அது பிறன் யாருன்னா நல்ல சமாரியன் தான் பிறன். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பிறன் யாருன்னா அவர் தான் நேசிக்கிறவர். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு இடத்துல பழகுறோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை நேசிக்கணும், அவருக்கு மேலே அன்பு செலுத்தணும். இப்போ பார்த்தாலும் அட்வைஸ் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்தே விலையை போயிடுவாங்க. அவனை பார்க்கும்போதெல்லாம் காஸ்பல் சொன்னீங்க வச்சுங்களேன், அறுவை கேஸ் வருதுனால இறங்கிடுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? முதல்ல அவன் சுவிசேஷம் உங்கள்கிட்ட கேட்கணும். ஒருத்தனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னென்னா அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது தான். அவனை மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டுறது தான் பிரதானமான நம்பர் 1 காரியம். அவனுக்கு உதவி செய்யணும்னா முதல் காரியம் அவனுடைய இருதயத்தில் நீங்கள் அவனை நேசிக்கிறீங்கிற அந்த காரியம் அவனுக்குள்ளே வரணும். அவன் எதை மதம் பரப்புறான் அப்படின்னு நினச்சோம்னா அவன் ஏற்றுக்க மாட்டான், யாருமே ஏற்றுக்க மாட்டான். அவனை நீங்கள் நேசிக்கிறீங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்தால் தான் உங்களை ஏற்றுக்குவான். உங்களை ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை ஏற்றுக்குவான். சிலருடைய இருதயத்தை நம்ம பிடிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே கூட ஆகும். முதல்ல உங்களை நம்பணும். உங்களை நம்பினதுக்கப்புறம் உங்களுடைய நண்பரை அவன் நம்புவான். நீங்கள் அவனை நேசிக்கவே இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத கேட்பானா? கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு உதவின்னா ஒரு உதவி செய்யணும், ஒரு பொருள் உதவியை சம்திங் ஏதோ ஒன்று செய்யணும். செஞ்சீங்கன்னா மெய்யாவே நேசிக்கிறாங்க, நம்ம மேலே கேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் இருதயத்தை திறந்து கொடுப்பான். முதலாவது உன்னை நேசிக்கிறது போல முதல்ல கர்த்தரை நேசிக்கணும், அப்புறம் யாரை நேசிக்கணும்? உங்களை நேசிக்கணுங்க. நீங்கள் உங்களே நேசிக்கலன்னு அடுத்தவனு காஸ்பல் சொல்ல மாட்டேங்க. உங்கள் பிறனை நேசிக்க முடியாது. அடுத்தவனை நேசிப்பதற்கு தேவனை நேசிக்கணும். ரெண்டாவது உங்களை நிறைய மக்கள் தங்களை நேசிக்க மாட்டாங்க, தங்களை காயப்படுத்திக்குவாங்க, தங்களை குற்றப்படுத்திக்குவாங்க, அவமான உணர்வுலையும் குற்ற உணர்வில் இருப்பாங்க. நீங்கள் அவமான உணர்வுலையும் குற்ற உணர்வில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஃப்ளோ ஆக மாட்டீங்க. கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரா? கர்த்தர் நம்ம ஜென்யூனாக வச்சிருக்கிறாருங்க. அதாவது ஜென்யூன்னா இந்த மாஸ்டர் பீஸ் மாதிரி கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம டூப்ளிகேட் கிடையாது. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் மாஸ்டர் பீஸ். அது இதுக்கு டூப்ளிகேட்டே கிடையாது. சிருஷ்டிப்பின் மகடம் மட்டும் மனுஷன் இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் ஜென்யூனு. அப்படித்தான் உங்களை என்னையும் பார்க்குறாருங்க. அதனால தான் அவ்வளோ ஒரு விலை கொடுத்து மீட்டு இருக்கிறாருன்னா உங்களை மதிங்க, உங்களை நேசிங்க. உங்களை நேசிச்சிங்கன்னா பிறனை நேசிப்பீங்க. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்களா, ஒரு பொருள் விற்கிறீங்களா, அந்த பொருள் எதன் அடிப்படையில் விற்கிறோம்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக விற்கக்கூடாது, அவனை நேசிக்கிறதுக்காக வச்சுப்பாங்க. ஏதாவது சக்ஸஸுடைய கீ அதாங்க. மக்களுக்காக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வாங்க, மக்களை நேசிக்கிறதுக்காக செய்யுங்க. அதில் கர்த்தருடைய கரம் இருக்கும். அதில் லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, இதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, குப்பையில் போட்டீங்கன்னா கூட கர்த்தர் பார்ப்பார், இருதயத்தை பார்ப்பார், சிந்தையை பார்ப்பார். எது முக்கியங்க? அன்புங்க. தேவனை நேசிக்கணும், அப்புறம் உங்களை நேசிக்கணும், அப்புறம் உங்களை நேசிக்கிறது மாதிரியே
பிறனை நேசிக்கணும். சில மக்கள் தன்னை நல்லா நேசிப்பாங்க, அடுத்தவனை நேசிக்க மாட்டாங்க. உங்களையும் நேசிக்கணும், பிறனை நேசிக்க. இதோட முடிப்போம். மத்தேயு 7 திருப்புவோம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். அதாவது பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல் இதாங்கிறார். அங்கே சொன்னார் தேவனை நேசி, அப்புறம் ஒன்றை நேசி, ஒன்றை நேசிக்கிற மாதிரி பிறன் நேசி. இங்கே சொல்கிறாரு மனுஷன் என்ன செய்யணும், அதை நீ அவனுக்கு செய். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார்னு இருக்கு. எப்போ திருப்பினார்னா, அவனை குற்றப்படுத்தினா பார்த்தீங்களா ஒரு 3 பேர் விடிய விடிய உட்காந்து பேசினாங்க. ஒரு 3 பேர், நீ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் உன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு பேசினான் பார்த்தீங்களா. அவனுக்காக பரிந்து பேசினான். தன் நண்பர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார்ன்னு இருக்கு. நம்முடைய சிறையிருப்பு திருப்பணும்னா இன்னொருனுடைய சிறையிருப்பு திரும்ப முடியும். ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வியாதியாக இருக்குன்னா பக்கத்தில் எவனெல்லாம் வியாதியாக இருக்கிறான் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த வரை அவன் சுகமாகணும். அவன் சுகமாகும்போது சுகம் உங்கள் மூலமாக தான் அவனுக்கு போகும். நீங்கள் அவனுக்கு என்ன செய்ய நினைக்கும் போது உங்களுக்கு நடக்கிறது அவனுக்கு நடக்கணும்னு நினைங்க. உங்களுக்கு பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, 5 லட்சம் உங்களுக்கு கடன். போகிற வழியில் ஒருத்தர் சொல்கிறாரு, திடீர்னு கர்த்தர் உங்களை காமிச்சாரு, 5 லட்சம் செக் எழுதி கொடுக்குறாரு. நல்லா இருக்குமா உங்களுக்கு கேட்குறதுக்கு? கொடுத்தாருனா இல்லை, நான் வாங்க மாட்டேங்க. நான் அப்படி யார்கிட்டையும் இறங்கி போகிற ஆள் இல்லை. நீங்கள் மனுஷன்றது வாங்க பழகலைன்னா கர்த்தர்ட்ட வாங்க அறியலைன்னு அர்த்தம். உங்களுக்கு கர்த்தர் அங்கே மேலேருந்து நோட் அனுப்ப மாட்டார். கர்த்தர் மனிதர்களை யூஸ் பண்ணுவார். யாராச்சும் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால், இப்போ ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க, ஹவுஸ் லோன் கட்டுறீங்க, ஒருத்தர் 5 மாதம் ஹவுஸ் லோனை கட்டினா உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இருக்காதாங்க. நீங்கள் சாமியாரை மாட்டிங்களா என்ன? நல்லா தான் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் மாதம் 55,000 கட்டுறேன். ஒரு 5 மாதம் இஎம்ஐ ஒருத்தர் கட்டி விட்டாருன்னா சோத்திரன்னா அப்பாடா அப்படின்னு இருக்கும். அப்போ அவன் அதை செய்ய நான் விரும்புகிறேன்னா நான் என்ன செய்யணும்? அவனுக்கு அதை செய்யணும். உனக்கு அடுத்தவன் என்ன, அவன் செஞ்சால் நல்லா இருக்கும், அவன் செஞ்சால் நல்லா இருக்கும், அவன் செஞ்சால் நல்லா இருக்குல்ல. அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அதை நீ செய்யினர். 5 மாதம் இஎம்ஐ கட்ட வேணாம், உங்களால் முடிஞ்சதை இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவனை நேசிங்க. அவனுடைய கஷ்டத்துலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறதுன்னு அர்த்தம். இதனால எனக்கு என்ன லாபம் பார்க்காம அவனுக்கு என்ன லாபம் பாருங்க. கர்த்தர் உங்களை கணக்கில் வச்சு பார்ப்பாரு. நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணலாம், எனக்கு கர்த்தர் பெரிய அறுவடை கொடுப்பாரு, பெரிய விளைச்சலை கொடுப்பாரு, நான் கடன் இல்லாமல் வாழ்வேன். அதெல்லாம் நல்லது, அறிக்கை நல்லது. நீங்கள் என்ன செய்யணும்? அறுக்கிறதுல கவனமாக இருக்கீங்க. விதைக்கணுமா? விதைப்பே இல்லாமல் அறுவடை வராது. யாரும் உங்கள் அப்பா அம்மா விதைச்சிருக்கணும். அந்த சொல்ல விதைக்காத இடத்துல அறுக்கு, சில இடத்துல விதைக்காத அறுக்கிறவங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்ம சைடு விதைச்சிருக்கணும். அது விதைக்க கற்றுக்குங்க. ஆண்டவர் சொன்னார், வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கறது நலன்னாரு. ஒருத்தருக்கு என்ன உங்களுக்கு செய்ய நினைக்கிறீங்களோ அதை ஒன்று செய்யுங்க. 2 பேரும் உங்களை விஷ் பண்ணால் நல்லா இருக்குமா? ஒருத்தனுக்கு விஷ போடுங்க. அவனை ஹானர் பண்ணுங்க, திரும்பி ஹானர் பண்ணப்படுவீர்கள். உங்களுக்கு புது சேலை வேணுமா? அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற இத்து போன சேலையாச்சும் யாருக்காச்சும் கொடுங்க. பழைய பாத்திர கடைக்காரன் கொடுக்காம அதில் உங்களுக்கு என்னங்க கிடச்சிரும்? அவன் கொடுக்குற அந்த இல்லை அதுக்காக ரொம்ப இத்து போனது போய் கொடுக்கக்கூடாது. ஒரு அவ்வளோக்கு நல்ல சேலை பாதிக்கு வரும்போது யாருக்காச்சும் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுக்குறது நல்லா இருக்கணும். உங்களுக்கு புது சேலையை கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் அன்பின் அடிப்படையில். இது எனக்கு வருமேனுங்கள, அவனை நேசிக்கிறேன். எனக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 பிளேசர் கிஃப்டாக வருங்க. ஒரு பிறந்தநாள் கொண்டு வரும். அப்புறம் 2 வருஷமாக ஒரு பொண்ணு பாஸ்டர் இது உங்களுக்கு காணிக்க கிடையாது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்லி வருஷம் 2 வருஷம் ஒரு பொண்ணு அனுப்புது.
நான் சொன்னேன், நீ வேற யாரும் அனுப்புறக்கா சொல்லலைங்க, போதும் எனக்கு. அது என்னது? அன்பு. அப்படி சேர்ச்சிங்கன்னா உங்களுக்கு கத்தர் உங்களுக்கு தனக்கு செஞ்சது மாதிரியே பார்ப்பார். ஆண்டவர் சொன்ன அந்த சிறியவர்கள் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எனக்கே செஞ்ச மாதிரி பார்ப்பார். நான் கத்தரை நேசிக்கிறேன், தேவனுடைய பிள்ளையை நேசிக்கிறேன் அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய விளைச்சல் இருக்கும். அந்த அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கத்தருடைய உறவு, அந்த ஐக்கியம், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த லைஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மதவாதியாக மாறிட்டீங்கன்னா இருதயம் கல் மாதிரி இருக்கும். ஏதாவது புரிஞ்சா சரி, எழுந்து நிற்போம், கையில் ஊற்றி சொல்லுவோம். பிதாவே, உம்மை நேசிக்கிறேன், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு உம்மை நேசிக்கிறேன். நீர் என்னை நேசிக்கிறீர், எனக்காக உம்முடைய உயிரையே கொடுத்தீர். உம்முடைய அன்பிலே நான் இளைப்பாறுகிறேன். நீர் என்னை நேசிக்கிறது போல நான் பிறனையும் நேசிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நான் ஒரு கருவியாக இருக்க விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும். என் வாழ்க்கையில் உம்முடைய அளவில்லாத கிருபையை, அளவில்லாத தயவை கொடுத்து நடத்துவீராக. அறிகிற அறிவிலே, விசுவாசத்தில் வளர்ந்து பெருக, அந்நியுன்னியத்தில் வளர்ந்து பெருக உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைக்காக, இந்த தயவுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, நீங்கள் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு பெரிய மீட்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மீட்கப்பட்ட ஜனங்களாக, மீட்பின் நன்மையில் வாழக்கூடிய ஜனங்களாக, அந்த உறவிலே பலப்படுகிற மக்களாக, தேவன் மேலத்திருக்கிற அன்பில் கத்தாவே வளரக்கூடிய ஜனங்களாக மாற்றுறக்கா ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்மோடு இருக்க உறவில், ஐக்கியத்தில், அந்நியுன்னியத்தில் பெருகட்டும், கனி கொடுக்கட்டும். கனி உள்ள வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். நீர் ஒருவரே தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பிலே பலப்பட உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவனோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.